சரிங்க அண்ணே. வினோ, என் பர்ஸ் எடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் கிளம்பணும். சரிக்கா. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். வா வினோ. அக்கா இந்தாக்கா பர்ஸ். ச்சே, தப்பிச்சிட்டாளுங்களே. இவங்களுக்கு ஆயுசு கெட்டிதான். இப்ப என்ன பண்றது? எனக்கு இன்னமும் அவன் மூஞ்சியே கண்ணுக்கு முன்னாடி நிக்குதுக்கா. புருஷன் உயிர் போகுதுன்னு தெரியாம பூ போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையில நிக்கிறா? அதுக்கு என்ன பண்றது, அவ தலைவிதி அப்படி. நாம ஒண்ணுமே இல்லாம நின்னப்போ இருக்க இடம் கொடுத்தா, சோறு போட்டா, ட்ரெஸ் கூட அவ தானக்கா கொடுத்தா. இப்ப அவளுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ண போறோமே, அத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏய், இந்த மாதிரி தப்பான சென்டிமெண்ட்லாம் மனசுக்குள்ள இருக்கவே கூடாது. அவ நமக்கு சோறு போட்டா, தங்கறதுக்கு இடம் கொடுத்தா, அதெல்லாம் எதுக்காக? அவளுக்கு அவ புருஷனுக்கும் நாம கொட்டி கொட்டி கொடுத்தமே, அந்த நன்றி கடனுக்காக தான் செஞ்சா. புரிஞ்சுதா? அது புரியுதுக்கா. ஆனா அவ பூவும் பொட்டுமா நிக்கிறத பாக்கும்போது மனசு தாங்கலக்கா. வாய மூடு. நம்பி கூட தான் நம்மள ஆதரிச்சான். அவனை எதுக்காக நாம கொன்னோம்? அவன் நம்மள படாத பாடுபடுத்தினா, அதனால கொன்னோம். அதுக்காக இல்ல. ஒண்ணு நம்பி உயிரோட இருக்கணும், இல்ல நாம உயிரோட இருக்கணுங்கிற நிலைமை வந்துச்சு. அவனை உயிரோட விட்டிருந்தா நிச்சயம் நம்மள கொன்னிருப்பான். புரிஞ்சுதா? புரியுதுக்கா. இப்போ கந்தசாமி கதையும் அதேதான். அவனை உயிரோட விட்டா நம்ம கதை முடிஞ்சது. ஜெயிலுக்கு போயிடுவோம். அப்புறம் வெளியே வரவே முடியாது. நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோன்னு சொல்லி உயிர் பிச்சை கொடுத்தாலும் அது நமக்கு தான் ஆபத்தா முடியும். கந்தசாமி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பிரகாஷ் அவனை கண்டுபிடிச்சு நமக்கு எதிரா திருப்புவான். புரியுதா? புரியுதுக்கா. நாம பொழைக்கணும் வேணும். நாம உயிரோட இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். நான் ஜெய்ஹிந்த் விலாசா அடையணும். என்னோட குமார் மோனி கூட நான் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்காக எதை செஞ்சாலும் தப்பில்ல. என்ன? சரிக்கா. அத பத்திலாம் நீ எதுவுமே நினைக்காத. அந்த கந்தசாமியை எப்படி முடிக்கணுங்கிறத மட்டும் யோசி. அக்கா அக்கா, எனக்கு ஒரு டவுட். என்ன? கந்தசாமி செத்துட்டான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் உயிரோட இருந்திருக்கான். அப்படி இருந்தவன் ஏன் பொண்டாட்டிக்கு ஒரு போன் கூட பண்ணல? நம்ம மேல உள்ள பயமா இருக்கலாம், இல்ல போலீஸ் புடிச்சிருவாங்கன்னு பயந்துருப்பான். அப்படி இருக்கிறவன் எதுக்காக திரும்பவும் சென்னைக்கு வரணும்? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? என்ன காரணம் இருந்தாலும் நமக்கு ஒரே காரணம் மட்டும்தான். ஆலப்புழா காயில தண்ணியில சாக வேண்டியவன் நம்பி மாதிரி நம்ம கையால தரையில சாகணும்னு வந்திருக்கான். எதுவா இருந்தாலும் அவன் கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கதையை முடிப்போம். வா. நீ உன்கிட்ட ஒரு வேலையை கொடுக்கவே கூடாது. எதுக்குமே உருப்படாத. சோறும் கறியுமா தின்னு நல்ல பொடுப்ப வளர்த்து வச்சிருக்கேன். ஒரு காரியம் செய்ய துப்பு இருக்காடா? இப்ப லிங்காயா கேட்டா என்னடா சொல்றது? அக்கா, நம்ம ஆளுங்க அவனை தேடி போயிருக்காங்கக்கா. எப்படி கண்டுபிடிச்சிருவானுங்கக்கா? ஏடா, அவனை தப்பிக்க விட்டுட்டு வியாக்கியானமா பேச. வசந்தி, என்னாச்சு? எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? நீ சொல்ற வேலையை செய்யறதுக்கு தானே அவன் இருக்கான். விஷயத்தை கேள்விப்பட்டா நீ அவனை கொண்டு போட்டுருவ. என்னாச்சுன்னு சொல்லு. கந்தசாமியை கோட்டை விட்டுட்டான். என்னடா அது? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான் மேடம். அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. எப்படி பிடிச்சிருவானுங்க மேடம்? பிடிச்சிருவாங்களா? ஒரு வேலையும் ஒருபடியா செய்ய முடியாது. இந்த வேலையை விட்டு தூக்கணும். நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. லிங்காயா கேட்டா நான் எப்படி இந்த விஷயத்தை சொல்லுவேன்? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா அவர் என்ன கொன்னே போட்டுருவாரே. உயிரோட இருக்க சாவடா. நாசமா போறானுங்களா? அந்த கந்தசாமி தான் என் கேஸ்ல இருந்து நான் தப்பிக்க இருந்த ஒரே ஒரு சான்ஸ். அவனை போய் கோட்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. இவனை போய் ஏன் அடிக்கிறேன்னு கேட்கிறேன். இவனெல்லாம் கொண்டு போட்டா கூட தப்பே இருக்கு. போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ, அவன் தப்பிச்சு பிரகாஷ் கையில சிக்கிட்டா உடனே அவனை அப்ரூவரா மாத்திடுவான். அதோட என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இவனுக்கெல்லாம் உடம்பு வளர்ந்த அளவுக்கு அறிவு கொஞ்சம் கூட வளரவே இல்லக்கா. முக்கியமான ஆளை கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறான். சாப்பிட வசந்தி, விட அவனை அடிச்சு என்ன ஆக போகுது? அந்த கந்தசாமியை விடக்கூடாது. ஆனா அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் தெரியல. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு ஒண்ணு புரியலையே. முதல்ல லிங்காயாவுக்கு போன் பண்ணிடுறேன். அவர் நினைச்சா நிச்சயம் அவனை பிடிச்சிடுவாரு.
பேசி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லடா. டேய் நம்ம சும்மா இல்லாம ஏதாவது செய்யணும். அந்த கந்தசாமி இப்ப காயத்ரி கிட்ட அவனை அவ கொல்றதுக்கு முன்னாடி அவனை மீட்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா? அப்பல இருந்து நானும் அதைத்தான் யோசிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த வழி எனக்கு தோணல. எனக்கு அந்த கந்தசாமி பொண்டாட்டியை நினைச்சா மனசு ஆறவே மாட்டேங்குதுடா. பாவண்டா அந்த பொண்ணு. அவளுக்காகவாவது நீ அவனை காப்பாத்தியே ஆகணும்டா பிரகாஷ். அத்தை, அதுக்கு தான் அத்தை நாங்க போராடிட்டு இருக்கோம். அவன் அந்த காயத்ரி எங்க வச்சிருக்கா, என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவு ஏன் சத்யா, போலீஸ கூட்டிட்டு போய் கூட லிங்க வீட்டுல சர்ச் பண்ணியாச்சு. அங்கேயும் அவன் இல்ல. இப்ப அவனை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஏங்க, கந்தசாமியை கடத்தினவங்கள மலர் மேடத்துக்கு அடையாளம் தெரியும்ல? ஆமா, நிச்சயம் தெரியும். இப்படி செஞ்சா என்ன? போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசுவோம். அந்த லிங்கத்தோட அடையாளங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். மலர் மேடம் இவன் தான் கடத்தினான்னு சொன்னா அப்புறம் அந்த லிங்கம் மாட்டுவான்ல. டேய் பிரில்லியன்ட் ஐடியாடா அது. ஆமா பிரகாஷ், போலீஸ் நினைச்சதுன்னு வையே லிங்கத்தோட அடையாட்களை எல்லாம் ரவுண்ட் பண்ணி கூட்டு வர முடியும். இந்த கேஸ்ல லிங்க் ஆயிட்டான்னு வையே, அப்புறம் கந்தசாமியை மீட்கிறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா தான். இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஸ்ஐ கிட்ட பேசி உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்றேன். இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னங்க, நானும் வரேங்க. நீங்க சொல்றது கேட்கலனாலும் தாசில்தாருங்கிற முறையில என்னால கொஞ்சம் ஃபோர்ஸா பேச முடியும். அவங்கள நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். நானும் வரேங்க. பிரகாஷ் நானும் வரேன்டா. இல்ல, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நானும் சத்யாவும் போயிட்டு வந்துடுறோம். சரியா? போ உட்காரு. யாருங்க? சத்யா, கந்தசாமி. சகல, அங்க பாரு சகல. வா போய் பாப்போம். மெது மெது. நீ ராஜு, குடுடா. குடு. வா. வா கந்தசாமி. சகல, போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் கொண்டு வரேன், நீ உட்கார வை. நான் உட்கார வைக்கிறேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காரு கந்தசாமி. கந்தசாமி, உனக்கு அடி ஒண்ணும் படலையே. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாத. யாருக்கும் நீ பயப்பட தேவையில்ல. உன்னை காப்பாத்த நாங்க இருக்கோம். தைரியமா இரு. தண்ணி குடி. என்ன தண்ணி? குடுறா. என்ன குடி குடி. இப்போ ஓகே தானே? சொல்லு, யார் அவங்க? உன்னை எங்க வச்சிருந்தாங்க? எதுக்கு இங்க தள்ளி விட்டு போறாங்க? டேய் அந்த காயத்ரிக்கு இனிமே நீ பயப்பட வேணாம். உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கோம். போலீஸ் இருக்கு. தைரியமா என்ன நடந்ததுன்னு சொல்லு. இது ஷாக்ல இருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். படபடப்பும் பதட்டமும் குறையட்டும். அப்புறம் விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலாம். குமார், இவனை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. வாடா. வா வா, எழுந்துற. வா 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 வா. வா. வா கந்தசாமி. ஐயா, வாங்கய்யா. அந்த கந்தசாமி தப்பிச்சிட்டானா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னல சொல்லுத? நம்ம பையில ரொம்ப திறமையானவளாச்சே, அவனோலாம் கோட்டை விட்டாங்க. என்னல காயத்ரி சொல்லுதெல்லாம் உண்மையா? வசந்தி வேற இவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கந்தசாமி மட்டும் பிரகாஷ் கையில சிக்கிட்டா என் வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும். நான் நிரந்தரமா ஜெயிலுக்கு போக வேண்டியதான். என்ன காப்பாத்துறேன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த லிங்கம் சொன்னதுதான். நீ கவலையப்படாத. இப்ப என்ன, அவன் ஓடி போயிட்டான். இன்னும் பிரகாஷ் கையில சிக்கல. எப்படியும் புடிச்சிடலாம்ல. எப்படி? இவனும் தேடி பார்த்துட்டு தான் சொல்றான். என்ன 3 பேர் தேட போயிருக்காங்க. நீங்க சொன்ன வார்த்தை பொய்யா போயிடுமா? என்ன ஜெயிலுக்கு போக விட்டுருவீங்களா? உங்களை நம்பி நான் ஒரு உதவி கேட்டேன். எப்படி ஆயிடுச்சு?
என்னல இது? உங்க எல்லார் மேலயும் எம்புட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன். எப்படில கோட்டை விட்டீங்க? எப்படி? எப்பவும் தப்பு பண்ணாதவங்க இப்ப எப்படில தப்பு பண்ணீங்க? இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? ஐயா தெரிஞ்சு எப்படிங்க ஐயா நடக்கும்? அவன் அவசரமா பாத்ரூம் போகணும்னு சொன்னான். சரி பாத்ரூம் தானே போறான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேங்க ஐயா. அப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க. என்னல போய் சொல்லுதா? என்னல போய் சொல்றியா? எங்கடா போய் சொல்றியா? என்ன நடக்கும் தெரியுமா? வாழங்க. என்னல வலிக்குதா? நீங்க அடிச்சா வலிச்சாலும் தெரியாதுங்க ஐயா. எதுக்குல எப்படி கோட்டை விட்டீங்க? காயத்ரி எப்படி பதறி போய் நிக்குது பாரு. நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு எனக்கு கெட்ட பேர் இல்ல, அது உங்களாலதான். மன்னிச்சிருங்க ஐயா. என்னத்தான் மன்னிக்கிறது? சரி ரத்தம் வருது, பக்கத்துல ஆஸ்பத்திரி போய் மருந்து வச்சுக்கோ போ. ஐயா இந்த ஏரியாவில் எங்கேயா ஹாஸ்பிட்டல் இருக்கு? எங்கேயாவது போய் மருந்து வச்சுட்டு வரட்டும். ஆத்திரத்துல இவனை அடிச்சிட்டோம்ல. ஐயா பரவாயில்லைங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். சரி சொன்னபடி செய்யணும் சரியா? சரிங்க. முதல்ல போய் மருந்து வச்சுட்டு போ. இல்ல ஐயா ஆஸ்பத்திரிக்கு பணம் வச்சிருக்கல? ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போட்டுக்கிறீங்க. அடிச்சா எல்லாத்தையும் வச்சுக்க, ஆஸ்பத்திரிக்கு போ. சரிங்க. ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். சரிங்க போ. ஐயா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க, எனக்கு என்ன பதில்? அந்த கந்தசாமி பிரகாஷ் கிட்ட மாட்டிக்கிட்டா என் வாழ்க்கையே போயிடும். காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நானும் அதை மறக்கல. நான் இருக்கல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைய விடு. நிச்சயமா நீ உள்ள போவாம நான் பாத்துக்கிறேன். வா வாழ. என்னடா சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களா? விடுமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி பிரகாஷ் வீட்டு முன்னாடி தள்ளிட்டு வந்தாங்க. அள்ளி அள்ளி கொடுத்த கையாச்சேக்கா, விட்டுருமாக்கா. டேய் அந்த கந்தசாமி பிரகாஷ் கையில கடிச்சிட்டான்னு கன்ஃபார்மா தெரியுமா? தெரியும்க்கா. அந்த வீட்டு வாசல்ல நாங்க போறப்போ சத்யாவும் பிரகாஷும் பைக்ல வந்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடி தான் நாங்க தள்ளி விட்டோம். டேய் அவங்க பார்க்காம போயிருக்க போறாங்கடா. அந்த பிரகாஷ் கந்தசாமியை தாங்கி பிடிச்சதா நாங்க பார்த்தோம். அவனை கண்டிப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்கக்கா. உங்களுக்கு டவுட்டே வேணாம். சூப்பர்டா. ஐயாவுக்கு எல்லாமே நானா தான் இருந்தேன். சொல்ல போனா சொந்த காரியம் கூட. இப்போ அந்த காயத்ரி உள்ள வந்து என்ன செல்லா காசாக்கிட்டா. அவளை முதல்ல ஒழிக்கணும். ஐயாவுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற பந்தத்தை அடியோட அழிக்கணும். அதுக்கு அவ இப்ப ஜெயிலுக்கு போனாதாண்டா அதெல்லாம் நடக்கும். அதுக்கு தாண்டா உங்ககிட்ட இந்த உதவியை கேட்டேன். அது மட்டுமாக்கா, எங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்து காசும் கொடுக்கறது நீங்க தான்க்கா. ஐயா முன்னால எவ்வளவு எக்கத்தாளமா பேசுறா, எவ்வளவு மட்டம் தட்டுறா. மட்டம் தட்டுறாளா? அசிங்கப்படுத்துறாடா. ஐயாவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்தி பேசுறாரு. விட்டா என்ன மொத்தமா செல்லா காசாக்கி என்ன தெருவுல தள்ளிடுவா போல இருக்கு. அவ வெளியே இருக்கவே கூடாதுடா, உள்ள போயே ஆகணும். அவ தொல்லை ஒழிஞ்சாதான் நாம மறுபடியும் ஐயா கிட்ட செல்வாக்கா இருக்க முடியும். விடுக்கா, கந்தசாமி பிரகாஷ் கையில மாட்டிக்கிட்டான்ல, அவனை வச்சு நிச்சயமா காயத்ரி உள்ள தள்ளுவாங்க. அவன் மேல இருக்க கேஸுக்கு அவன் நிரந்தரமா வெளில வர முடியாதுன்னு அவ வாயில எதுனா சொன்னா. அதாண்டா முக்கியம், அது நடந்தே ஆகணும். அக்கா, இவங்கள நமக்காக ஒத்துழைச்சிருக்காங்க, ஏதாவது கொடுக்கணும், பார்த்து செய்யுங்கக்கா. டேய் அக்கா இருக்கேன்ல, என்கிட்ட இல்லாத காசா உங்க எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பேன்டா. நீங்க மட்டும் அந்த காயத்ரியை உள்ள தள்ளுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, உங்களுக்கு அள்ளி தந்துடுறேன். அது நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க கவலை விடுங்க. அந்த பொம்பளையும் அவ தங்கச்சியும் ஜெயில கழி துண்ண போறாங்க, நீங்களும் பார்க்க தானே போறீங்க. அவளுங்க ஜெயிலுக்கு போகணும், நான் நிம்மதியா இருக்கணும். அதுதான்டா இந்த அக்காவோட ஆசை கனவு எல்லாமே. கவலையப்படாதக்கா, நிச்சயம் உன் கனவு நிறைவேறும். அந்த பிரகாஷ் கிட்ட கந்தசாமியை சிக்க வச்சிட்டோம்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லக்கா. இது தெரியாம அவளுங்க ரெண்டு பேரும் ஐயாவை நச்சரிச்சிட்டு இருப்பாளுங்க. ஆமாக்கா. எங்க நான் அவர் வந்துட்டாரா?
நல்லா இருக்காராண்ணா? நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. அவர் முழுசா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அவன் வந்துட்டான். அண்ணா, அவளுங்க 2 பேரும் அவரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்கன்னு. அவளுங்க கையில அவர் மாட்டாம இருக்க நான் வேண்டாத தெய்வம் இல்லைன்னு. நீங்க தான் தெய்வம் மாதிரி என் புருஷனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலன்னு. என்ன பண்ற? எழுந்துரு. என்னதெல்லாம் முதல்ல எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றல. ஒரு நாள் இல்லைன்னு, வாழ்நாள் முழுக்க உங்க காலடியிலே விழுந்து கிடப்பேன்னு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். என் வாழ்க்கையை மறுபடியும் மீட்டு கொடுத்துட்டீங்கன்னு. நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. என் கண்ணீர் பொய் இல்ல, நான் சொல்றதும் பொய் இல்ல. என் மனசு முழுக்க சந்தோஷத்துல தவிக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. அவர் வந்துட்டாருல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவர்கிட்ட பேசி எப்படியாவது நம்பி கொலை கேஸ்ல அப்ரூவர் ஆவறதுக்கு நான் உதவி பண்றேன். ஒரு விஷயம் சொல்லணும். எந்த விஷயம் வேண்டான்னு அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு பயப்படுவாரு. போனா என்ன, தண்டனை குறையும்ல. செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாவது தண்டனை அனுபவிக்கணும்ல. நான் பேசுறேன்னு அவர்கிட்ட பேசி கொலைகாரிங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நான் கேரண்டி. எங்கன்னு அவரு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல, உள்ளதா இருக்கான். வா பார்க்கலாம். போய் பாருமா. வாசகல வா. இதோ. உங்களை நான் உயிரோட பார்த்துட்டேன். இனிமே அந்த அக்கிரமம் முடிச்சவளுங்க கிட்ட வேலைக்கு போக வேண்டாம். பேராசப்பட்டதெல்லாம் போதுங்க. நல்லதோ கெட்டதோ இருக்கிறத வச்சு வாழலாங்க. நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம சந்தோஷமா இருப்போங்க. நீங்க இல்லாம நான் நரகத்துல வாழ்ந்தேங்க. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து பொழைச்சிட்டு இருந்தேங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா நீங்க செத்து தான் போயிருப்பீங்க. நான் நாதி இல்லாம நடுத்தெருல நின்னு இருப்பேன். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணே வாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நான் எல்லாத்தையும் இவரை சொல்ல வைக்கிறேன். அந்த காயத்ரியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் மறுவேலை. நீங்க வாங்க போலாம். இனிமே அந்த காயத்ரி நமக்கு முக்கியம் இல்லைங்க. காட்டக்கூடாத இடத்துல விசுவாசத்தை காட்டி படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டுட்டோம். இனிமே எல்லாமே இவங்க தான் நமக்கு. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ஏங்க என்னங்க பயம்? இனிமே பிரகாஷ் அண்ணன் நம்மள கைவிட மாட்டாரு. போலீஸ்க்கு போயிட்டோம்னா அந்த காயத்ரியால நம்மள எதுவும் பண்ண முடியாது. இப்ப அவ செல்லா காசு, அவகிட்ட பணமும் இல்ல, சொத்து சொகம் வசதி எதுவுமே இல்ல. இப்ப அவ தங்குறதுக்கு கூட நான் தான் இடம் கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல எதுக்குங்க பயப்படணும்? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வாங்க வாங்க. என்னன்னா இது? ஏன் இப்படி இருக்காரு? எதுவுமே பேச மாட்டாரு. என்னமோ போல பாக்குறாரு. என்னாச்சுன்னா இவருக்கு? நீ எது பேசினாலும் அவனுக்கு புரியாதுமா. அவன் கிட்ட பேசுறது எல்லாமே வீண் தான். என்னன்னா சொல்றீங்க? அவனுக்கு நடந்தது எதுவுமே தெரியலமா. அது எப்படின்னு தெரியாம போகும். அந்த காயத்ரி கூட இருந்தது இவரு. காயத்ரி சொல் பேச்சு கேட்டு அந்த ஆளை கடத்தினது இவரு. கடத்தினதுக்காக என்கிட்டே பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு தெரியுமா? அது எப்படின்னு தெரியாம போகும். அது விஷயம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அவருக்கு அம்னிஷியா. அப்படின்னா கேரளால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணில குதிச்சான். அப்ப போட்ல இவனோட தலை இடிச்சிருக்கு. மூளைக்குள்ள ஏதோ பெருசா அடிபட்டிருக்கு. அதனால அதனால அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு போல. பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவருக்கு இப்போ தான் யாருன்னு கூட தெரியாது. தான் யாரு, எங்க இருக்கோம், என்ன பண்றோம், என்ன பண்ணோன்னு எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்லை. அவருக்கு உங்களை கூட ஞாபகத்துல இருக்காது.
முடியாம நிக்கிறோம். வியாதினா குணப்படுத்திடலாம், ஆனா அம்னீஷியாவுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறோம்மா. ஆமாம்மா, கந்தசாமி வந்தா காயத்ரி ஜெயிலுக்கு போயிடுவா, எங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சோம். அதுக்காக தான் பிரகாஷ் இவ்வளவு பாடுபட்டான். பட்ட பாடெல்லாம் வீணா போச்சேம்மா. இவன் கிடைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு ஒன்னும் புரியாம தான் நிக்கிறோம். ஏங்க, நான் தாங்க வந்திருக்கேன். என்ன தெரியலையாங்க? உங்க உமா வந்திருக்கேங்க. என்ன பாருங்க, தெரியலையா உங்களுக்கு? நான் தாங்க உங்க உமா வந்திருக்கேன். என்னங்க? என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.